திருநெல்வேலி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஈஸ்வரிக்கு வந்து ராவணன் மேல கொஞ்சமா வந்து டவுட் வர ஆரம்பிச்சுருச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ராவணனோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட வந்து சரியில்ல அப்படிங்கிற மாரி அவளுக்கு வந்து தோணுது. பட் இருந்தாலும் அத பத்தி எதுவுமே வந்து கண்டுக்காம நம்ம ஈஸ்வரி வந்து எதுவுமே தெரியாத மாரி அமைதியாவே இருக்கா. முந்தின நாள் நைட்டு வந்து நம்ம இந்த 4 பேருமே உட்காந்து வெளியில பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கூட ஜனனி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பத்தில. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பேசக்கூடிய லாஸ்ட் இரவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நந்தினி, ரேணுகா இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இதுவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம எல்லாமே மனசாட்சிப்படி தான் வந்து ஒண்ணா சேர்ந்து இருந்திருக்கோம். ஆனா என்னமோ தெரியல, நமக்குள்ள இருந்த சில பிரச்சனைகள்னால இப்போ நம்மளோட உறவே ரொம்ப தூரமா போன மாரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் எப்போ சரியாகும்? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே எங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஜனனி சொல்லுவா, "அக்கா இது எல்லாமே வந்து நமக்கு நம்மளே வந்து உருவாக்கிக்கிட்டது தான். சூழ்நிலைகள நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாது. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இங்க ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவா, "இங்க பாரு ஜனனி, இப்போ நம்ம இத பத்தியெல்லாம் வந்து பேசுறதுல ஒண்ணும் அர்த்தமே கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையே நம்மள வந்து மாத்திருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நடக்கிறத அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டு போறது தான் நமக்கு வந்து நல்லது. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கரெக்ட்டு தான்க்கா நீங்க சொல்றது. எல்லாமே வந்து நம்ம சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. நம்ம வாழ்க்கை எத நோக்கி போகுதோ, அத நோக்கி நம்ம போறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாரி வந்து ஜனனியும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. ஸோ இந்த மாரி 4 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரிக்கு ராவணன் மேல சின்னதா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராவணன் பண்ற விஷயங்கள், அவன் பேசுற பேச்சு எதுவுமே வந்து சரி இருக்காது. குணசேகரன் கூட வந்து ராவணன் மேல வந்து ரொம்பவே அதிகமான நம்பிக்கை, அளவுக்கு அதிகமா வச்சிருப்பாரு. இது ஏன்? எதுக்கு? அப்படின்னே வந்து நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கும். சரி நம்ம குழம்புறத விட்டுட்டு நம்ம நேரடியா அவர்கிட்டயே போய் கேட்டுறலாம். இதான் நல்லது அப்படிங்கிற மாரி நெனச்சுப்பாங்க. அதனால குணசேகரன் பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஈஸ்வரி குணசேகரன் கிட்ட, "ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்னம்மா ஈஸ்வரி? என்ன விஷயம்? என்ன பேசணும்? சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்லங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. இப்ப நீங்க கோயில்ல கட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுல எல்லா மரியாதையுமே வந்து அந்த ராவணன் தம்பிக்கு தான் அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்க. அதுதான் ஏன் அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம வீட்ல இத்தன பேர் இருக்காங்க. உங்க கூட பொறந்த தம்பிங்க இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு, யாரோ ஒருத்தருக்கு போயிட்டு நீங்க இப்படிலாம் பண்றது, எனக்கு என்னமோ வந்து சந்தேகமா இருக்கு. எதுக்காக நீங்க அவர் மேல வந்து இவ்ளோ தூரம் நம்பிக்கை வச்சுக்கணும்? அப்படி அவர் நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணிட்டாரு?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்க, "என்னம்மா ஈஸ்வரி? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீயா இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? ராவணன் தம்பி இவங்கள மாரி கிடையாதும்மா. அவரு என் கூட மட்டும் தான் வந்து பொறக்கல. ஆனா நான் அவர வந்து என் ரத்தமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஞானம், கதிர் இவங்க 2 பேருக்குமே கோவம் வருது. ஏன்னா, யாருக்கா இருந்தாலும் சொந்த தம்பிய விட்டுட்டு, வெளியிலேருந்து வந்த எவனோ ஒருத்தன சொந்த ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா வந்து கோவம் வரும் இல்லையா? ஸோ அதே கோவம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கதிர், ஞானம் இவங்க 2 பேருக்குமே வருது. "அண்ணே, இப்ப எதுக்காக இந்த பேச்செல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி என்ன கேட்குறாங்க? எதுக்காக அவருக்கு முதல் மரியாதை குடுக்குறீங்க? எனக்கு என்னமோ நானுமே அத தான் கேட்கணும்னு நெனச்சுக்கிட்டேங்க. ஆனா பரவால்ல, அண்ணியே இத கேட்டுட்டாங்க. எதுக்காகண்ணே நீங்க இப்படி ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? இதுக்கு என்னதான் காரணம்?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னப்பா ஞானம், ஈஸ்வரி தான் அப்படி கேட்குறான்னு பார்த்தா, இப்ப நீயும் இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டியா? ராவணன் தம்பி இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லி தான் நீங்கலாம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? அந்த தம்பி எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சோ, அப்பதான் எல்லாமே நல்லதா நடக்குது. இப்ப பாருங்க, என் கேஸ் கூட இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. இதுக்கு மேல வேற என்னப்பா வேணும்? கதிருக்கு ஒரு நல்ல தொழில தொடங்க வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சாரு. எனக்கு எந்த ஆபத்தும் வந்துறக்கூடாது அப்படின்னு அவ்ளோ தூரம் அவரு உறுதுணையா நிக்கிறாரு. இவ்ளோது நம்ம குடும்பத்துக்காக பண்றவரு, நமக்காக வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர பார்த்து நீங்க வந்து எதுக்காக அவருக்கு இப்படி முதல் மரியாதை குடுக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, "நீங்க சொல்றது எல்லாமே வந்து சரிதாங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, இது எல்லாமே வந்து திடீர்னு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து இவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு பண்றது அப்படிங்கிறது சந்தேகமாவே இருக்குங்க. நீங்க வந்து ரொம்பவே கண்மூடித்தனமா அவர நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ? அப்படிங்கிற மாரி எனக்கு மனசுக்குள்ள தோணுது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து, பேசி நிதானமா யோசிச்சு கூட பண்ணிக்கலாம். அவசரப்பட வேண்டாமே!" அப்படின்னு ஈஸ்வரி சொல்றா. "என்னம்மா ஈஸ்வரி, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீனு? உனக்கு எல்லாமே தெரியும். ஒருத்தர பார்த்தாலே நீ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுருவ அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடா அப்படின்னா இப்படி இருக்கியேம்மா! அந்த ராவணன் தம்பிய போயா நீ சந்தேகப்படுற? அந்த தம்பினால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள தோணுதா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க,
இல்லைங்க நான் அப்படி வந்து சொல்லலை. எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. அதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் குணசேகரன் அத பத்தி யோசிக்க போறானா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வரப்போகுதா? அப்படிங்கிறத பார்க்கலாம்.